அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது வேல்மாறல் படிக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டியவை. சிம்பிளாக சொல்லணும்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வேல்மாறல் படிக்கும் பொழுது 48 நாட்கள் தொடர்ந்து படித்து வந்தால் பலன் இருக்குமா? கண்டிப்பாக பலன் உண்டு. நீங்கள் 48 நாட்கள் தொடங்கும் பொழுதே சிலருக்கெல்லாம் 10 நாள் படித்த உடனே கூட பலன் கிடைக்கும். அவங்க என்ன வேண்டினாங்களோ அது நடந்திருக்கு. அதே போன்று தான் நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ, உண்மையாக மனமுருக படிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு, அதாவது அந்த இதை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் சீக்கிரமாகவோ அல்லது 48 நாட்கள் முடிந்த பின் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக பலன் உண்டு. வேல்மாறல் படிக்க எப்படி துவங்குவது, எந்த நாளில் துவங்குவது? முருகனுக்கு உகந்த செவ்வாய் என்று துவங்கலாம், அல்லது சஷ்டி அல்லது கார்த்திகை நட்சத்திரம் வரும் இல்லையா? ஒவ்வொரு மாதமும் சஷ்டியும் கார்த்திகை நட்சத்திரமும் வரும். அந்த ரெண்டு நாட்களிலும் கூட நீங்கள் தொடங்கலாம். இதில் தேய்பிரை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி அப்படிலாம் நீங்கள் கணக்கே பண்ண வேணாம். சஷ்டியாக இருந்தால் நீங்கள் தொடங்கலாம். அதே போல் இப்படி இந்த நாள் வரைக்கும் தான் நான் காத்துட்ருக்கணுமா, எனக்கு இப்போவே உடனே படிக்கணும்னு தோணுது, தாராளமாக நீங்கள் படிக்கலாம். இது எல்லாமே முருகனின் செயல். முருகன் தான் உங்களை சீக்கிரம் படிக்கணும்னு தூண்டுகிறார். அதனால் என்றைக்கு எந்த கிழமையில் நீங்கள் தொடங்கினாலும் முருகன் மீது பாரத்தை போட்டு தொடங்குங்கள். அவனே உங்களை அதிகாலையில் எல்லாம் செய்து என்ன செய்வான், நினைவூட்டுவான். இன்னைக்கு நீ வேல்மாறல் படிக்கணும் எந்திரி அப்படிங்கிற மாதிரியே உங்களை நினைவூட்டி உங்களை செய்து வேல்மாறல் பாராயணம் 48 நாட்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக படிக்க வைத்து விடுவான். இது கண்டிப்பாகவே நடந்திருக்குங்க. எனக்கே நடந்திருக்கு. நம்ம வேல்மாறல் படிக்கணும்னு நினச்சிட்டு அதாவது படுத்து எந்திரிக்கும் போது வேல்மாறல் அந்த பாட்டினுடைய வரிகள் மூலமாக தான் நம்ம முழிப்பே வரும். இது நிஜமாகவே நடந்திருக்கு. அதே போல் புக்கு வேணுமா இதுக்கு? என்கிட்ட புக்கு இல்லையே, நான் எப்படி படிக்க தொடங்குறது? பிரச்சனையே இல்லை. புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டினாலும் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு வாங்கி தருவாங்க. ரெண்டாவது கோவில் கடைகளில் ஸ்லோகம் புக்கு, இந்த சில மந்திரங்கள், கந்தசஷ்டி கவசம், இந்த மாதிரி புக்கு விற்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி புக்கு விற்கிற கடையிலே நீங்கள் வேல்மாறல் புக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா அவங்கக்கிட்ட சொன்னாலும் வாங்கி தருவாங்க. இப்படி ரெண்டுமே முடியாது மேம், நான் எனக்கு வேறு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் கூகுளில் வேல்மாறல் போட்டாலே அந்த பிளாக்ஸில் நிறைய லிரிக்ஸ் பாட்டு வரிகளோடு வருது. அந்த பாட்டு வரிகளில் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ முழு மனசோடு உட்காந்து நீங்கள் எழுதிடலாம். வேகமாக எழுதிடலாம். அதுவுமே அந்த பாடல் ரிப்பீட்டேஷனாக வர்றதுனால ஃபஸ்ட்டு பாடலை எங்கே நீங்கள் திருப்பி ரிப்பீட்டட் ஆகுதோ, இப்போ உதாரணத்துக்கு அந்த திருத்தணியில் உதித்தரலும், அதாவது பருத்த முளை சிறுத்த இடைன்னு ஃபஸ்ட்டு வரி திருப்பி ரிப்பீட் ஆகும் 3 இடங்களில். அந்த 3 இடங்களில் அதை நீங்கள் திருப்பி எழுத வேணாம். அந்த முதல் பாடல் வரியை 1ன்னு நீங்கள் போட்டு வச்சுட்டா நீங்கள் அடையாளம், உங்களுக்கு எப்படி சௌரியமோ 1ன்னு போட்டால் அடையாளமாக இருக்குமா, இல்லாட்டி அதனுடைய முதல் வரிகளை பருத்த முளை சிறுத்த இடைன்னு எழுதுனா எனக்கு ஞாபகமாக இருக்கணும். எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அந்த ஸ்டாண்ட்ஸை ஃபுல்லாக அங்கே அந்த இடத்துல எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால இதை எழுதுறது ஈஸியாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். பாராயணம் பண்ணும் பொழுது மட்டும் கவனமாக எங்கே நீங்கள் எந்த ஸ்டாண்ட்ஸாக போட்டிருக்கீங்க, 1ஆம் நம்பர்னால் அந்த 1ஆம் நம்பரை எடுத்து படிக்கணும். 10வது ஸ்டாண்ட்ஸானால் 10ஆம் நம்பரை எடுத்து பார்த்து படிக்கணும். அது மட்டும் நீங்கள் அடையாளம் வச்சுக்கிட்டே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ரெண்டாவது நீங்கள் வேல்மாறல் படிக்கிற துவங்குறதுக்கு முன்னாடி இப்போ யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேல்மாறல் பாடல்கள் வீடியோவாக வரும். அந்த பாடல்களை நீங்கள் தினமும் கேட்டு அந்த வார்த்தைகளை முதல் பரிச்சயம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே நம்மளால் வாசிக்க முடியாது. சிலருக்கு தமிழ் சரளமாக வரும், அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சிலர் திக்கி தான் படிப்போம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாடல் எழுதும் பொழுதே பிரித்து எழுதிக்கோங்க. அந்த பாடல்களை கேட்டு எங்கெங்கே பிரிக்கணுங்கிறத பென்சிலில் பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாடல்களை 2-3 வாட்டி 4-5 வாட்டி கேட்டுட்டு அந்த பாடல்குறையை ஒரு 2 வாட்டி படித்து பார்த்துட்டு இந்த 48 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்வதை தொடங்குங்கள்.
ஏன்னா பாராயணம் செய்யும்போது நம்ம திக்கி திணறி வார்த்தைகள் தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்படி செய்வதும் தவறு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாராயணம் செய்யும்போது உங்களுக்கும் எளிதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம சாமி கும்பிடும்போது இப்படி திக்குறோமேன்னு மனசு சங்கடப்பட வேண்டாம். இன்னும் அடுத்து வேல்மாறு படிக்கும்போது 48 நாட்கள் விரதம் இருக்க வேண்டுமா? அசைவம் சாப்பிடலாமா? தினம் காலையில் எழுந்து முருகனுக்கும் தனியே விளக்கு வைக்கணுமா? நெய்வேத்தியம் வைக்கணுமா? இது போன்ற கேள்விகளுக்கு இனி வரும் பதிவுகளில் காணலாம். ஏன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் இந்த பதிவு பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இதை மீதி கேள்விகளை பகுதி 2 காணலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இனிய தகவல்கள் மற்றும் பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு இன்றைய இறைவத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.